Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இவன மாதிரி ஒருத்தன் ஏன் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கேரளா வயநாட்டில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு சார். 2024 நிலச்சரிவு ஏற்பட்டது. ஒரு 400க்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்க. இதுக்கு என்ன சார் முக்கிய காரணமாக இருக்கும்? கடந்த 2024 ஜூலை 30ஆம் தேதி, இப்போ நேற்று 7ஆம் தேதி இந்த ஜூலை, அதே மாதிரி கிட்டத்தட்ட அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இது எல்னினோ, இந்த வருஷமும் எல்னினோ ஆண்டு. இந்த எல்னினோ ஆண்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்ப அதிகமாக விஞ்ஞானத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை. நமக்கு வர வேண்டிய எப்பயுமே கிழக்கிருந்து மேற்குமாக காற்று வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மழை அதிகமாக கேரளாவில் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே தான் அடிக்கும். அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக அடிக்கிறது இந்த வருஷம் அந்த அளவுக்கு அபரிகர மழை இல்லை. ஆனால் திடீர் மழை இருக்குது பாருங்கள், அது அதிகரிச்சிச்சு. 7 கிலோமீட்டர் உங்களுக்கு நிரப்பிடுச்சு மண்ணை கொண்டு வந்து. அதில் பல கிராமங்கள் போச்சு, பல உயிர்கள் போச்சு. அதில் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே இறப்பு. 7ஆம் தேதி உள்ள வயநாடு நிலச்சரிவுங்கிறது காரணம் இவங்க கட்டுமான பணிலாம் கீழே இருக்காங்க. சாலை போக்குவரத்தில் சுரங்கப்பாதைகள் 2 சுரங்கப்பாதைகள் கட்டுறதுக்கு கட்டுமான பணிகள்லாம் இருந்திருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அறிவியல் நிலைமை இல்லாத மண்ணை குவிச்சுலாம் வச்சுருந்துருக்காங்க. கண்ட மாதிரி 30 பேர் இருக்குங்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் தேடும் பண்ணியிருக்கு. 5-6 பேர் தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஆளுகளை தூக்கிட்டு 6-7 பேர் தான். எப்போ உங்களுக்கு 100 சென்டிமீட்டருக்கு மழையை விட எக்ஸீட் ஆகுதோ அப்போ நம்ம அரசு கவனத்துக்கு நம்ம எல்லா இடத்தையும் பாதுகாப்பு தன்மை கொண்டு வந்தோம். டேஞ்சர் ஜோனில் இருக்குது. இங்கே போயிட்டு ஒரு 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், இந்த டனல் ப்ராஜெக்ட் இங்கே நடக்குதான் சார். ஒரு 8 கிலோமீட்டருக்கு இரட்டை டனலான பருவகாலத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒரு அறிவியல் உலகமாக போச்சுன்னு வருத்தமாக. தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவுக்கு ரொம்ப நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் எந்தெந்த ஏரியாவுக்கு இருக்குது? வர்ற நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்குது. அடுத்து இதே மாதிரி பிரச்சனை நமக்கு ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில் இருக்குது. இந்த 3 மாதம் நமக்கு கண்டை இருக்குது. இதனால் இந்த வருஷம் பட்டு கண்டை வருஷம் சென்னைக்கு பெரிய ஆபத்து இருக்குன்ற மாதிரியே சொல்லுவாங்க இல்லையா சார்? இந்த வருஷமும் இருக்கா? இல்லைங்க, அக்டோபர், நவம்பர் எந்த காலமும் நமக்கு ஆபத்து. இந்த வருஷம் கொண்ட மிக 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 பேரிடர் உள்ள ஆபத்து. வணக்கம் சார். சார், கேரளா வயநாட்டில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு சார். ஒரு 5க்கும் மேற்பட்டவர் உயிர் இழந்திருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2024 நிலச்சரிவு ஏற்பட்டது. ஒரு 400க்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்க. இதுக்கு என்ன சார் முக்கிய காரணமாக இருக்கும்? இந்த 2 உங்களுக்கு இயற்கை பேரிடர்களை பார்க்கும்பொழுது இந்த 2மே அந்த எல்னினோங்கிற இந்த கடல் சீற்றமான காலகட்டங்களில் தான் இந்த மாதிரி அதிக மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் கொட்டியிருக்கு. கடந்த 2024 ஜூலை 30ஆம் தேதி, இப்போ நேற்று 7ஆம் தேதி இந்த ஜூலை, அதே மாதிரி கிட்டத்தட்ட அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இது எல்னினோ, இந்த வருஷமும் எல்னினோ ஆண்டு. இந்த எல்னினோ ஆண்டுங்கிறதுல என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்ப அதிகமாக விஞ்ஞானத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை. நமக்கு வர வேண்டிய எப்பயுமே கிழக்கிருந்து மேற்குமாக காற்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்திலலாம் இந்த காற்று வர்றதுனால தான் அதில் பாய்மர கப்பல் விட்டு வியாபாரம் பண்ணிக்குவாங்க. அதனால் அதை ட்ரேட் விண்ட்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த கிழக்கிருந்து மேற்க வர்ற காற்று நம்ம ஈரப்பதத்தோடையும் நல்ல மேகக்கூட்டமாக வரும். அது இப்போ வரல. இந்த வருஷம் ஈரப்பதம் நம்ம வர்த்தக காற்றுங்கிற அந்த ட்ரேட் விண்டு பிரேக் ஆகிடுச்சு. அதனுடைய தன்மையெல்லாம் அந்தந்த அமெரிக்கா சைடில் தென் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. நம்ம வறண்ட காற்றோடு இங்கே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வறட்சியோடு வருது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு அரபிக்கடலில் போய் அது வலது பக்கமாக திரும்பி இங்கே நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றாக வரும். இந்த தென்மேற்கு பருவக்காரங்கிற அவங்களுக்கு ஆனி, ஆடி, ஆவணி இந்த 3 மாதம் தமிழ் மாதத்துக்கு வைகாசிலேருந்து இருக்கும். அது தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூன்பாங்க. இந்த மழை அதிகமாக கேரளாவில் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே தான் அடிக்கும். அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக அடிக்கிறது இந்த வருஷம் அந்த அளவுக்கு அபரிகர மழை இல்லை. ஆனால் திடீர் மழை இருக்குது பாருங்கள், அது அதிகரிச்சிச்சு. இந்த எல்னினோ காலங்கள் திடீர் மழை அதிகரிக்கும். எந்த இடத்துல மேக வெடிப்பு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் மேகக்கூட்டங்கள் ஒரே இடத்துல அடர்ந்து இருக்கிறனால அந்த இடம் மேக வெடிப்பு வரும். மேக வெடிப்பு வரும்போது அந்த இடத்துலையே மழையை புத்துன்னு கொட்டிடும். உங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றுற ஒரு இடத்துல ஒரு லாரி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி சட்டார்னு ஒரு மழை பெய்யுறது. அந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி உங்களுக்கு தாய்மண் குளிர்ந்து ஒரு 2 வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சு குளிர்ந்துருக்கு. நல்லா குளிர்ந்திருந்த தாய்மண்ணுக்கு மேலே திடீர் மழை வந்துடும். அது அப்படியே பிதுங்கிக்கிட்டு மண் பிதுங்கிறது, பெரிய மழை பிதுங்குதல். சும்மா ஒரு சின்னோண்டு மண் பிதுங்கிறதுங்கிறது மழை பிதுங்கிறது மாதிரி உங்களுக்கு அப்படியே அரை மலை, முக்கால் மலை, ஒரு மலை ஃபுல்லாக அப்படியே நழுவிடும். நீங்கள் இப்போ 24 வந்த அந்த சூறமழை அப்படி தான் ஒரு மலையே நவுந்துருச்சு.
7 கிலோமீட்டர் உங்களுக்கு நிரப்பிடுச்சு மண்ணை கொண்டு வந்து. அதில் பல கிராமங்கள் போச்சு, பல உயிர்கள் போச்சு. அதில் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே இறப்பு, நிறைய அரசு நஷ்டம். ஆனால் இந்த இதில் வந்து உங்களுக்கு இப்போ போன 7ஆம் தேதி உள்ள வயநாடு நிலச்சரிவுங்கிறது காரணம் வந்து இவங்க கட்டுமான பணிலாம் கீழே இருக்காங்க. சாலை போக்குவரத்தில் சுரங்கப்பாதைகள் 2 சுரங்கப்பாதைகள் கட்டுறதுக்கு கட்டுமான பணிகள்லாம் இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அறிவியல் நிலைமை இல்லாத மண்ணை குவிச்சுலாம் வச்சுருந்துருக்காங்க கண்ட மாதிரி. அங்கே தடால் அடி மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சது மேலேருந்து மண் வரும்போது இதையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. அதனால் வந்தவங்க நிலச்சரிவு வந்த பகுதி இந்த டனலுக்கு மேலே உள்ள பகுதி தான். ஆனால் அது வந்து அடிக்கிற இடம் வந்து இவங்க அந்த ஒரு அறிவியல் ரீதியாக மேலாண்மை இல்லாமல் கண்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து தண்ணி பூந்து அடித்து இருக்கிறதெல்லாம் நிறைவிட்டு போயிடுச்சு. அதான் இன்றைக்கி உள்ள அந்த நமக்கு மேப்பாடியில் நடந்தது. அந்த கல்லடிங்கிற இடத்துல வந்து அந்த பாலத்துக்கிட்ட வந்து வந்த வினை தான் இது. வந்து உங்களுக்கு இறப்பு நல்ல வேளை வந்து ஒரு 30 பேர் இருக்குங்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் தேடும் பண்ணியிருக்கு. 5-6 பேர் தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஆளுகளை தூக்கிட்டு வந்து 6-7 பேர் தான். ஆனால் 30 பேருக்கு மேலே இறக்குன்னு சும்மா ஒரு அரசு தகவல் வருது. ஆனால் தொழிலாளர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இந்த கட்டுமான பணியெல்லாம் 100 பேராது மினிமம் 100-200 பேர் வேலை செஞ்சுருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இந்த பேரிடர் வந்து உங்களுக்கு வயநாடு வந்தது இதில் வந்து எதிர்பார்த்துருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வந்து இன்னமும் சொல்ல வேண்டியது மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த பக்கம் மலையாள நாட்டில் உள்ள அதிக மலைப்பகுதி பெய்யறது எல்லாமே வந்து இந்த வயநாடு, நிலம்பூர், நம்ம ஊர் கூடலூர். நம்ம கூடலூர் கீழே அது பக்கத்தில் வயநாடு, அதுக்கு பக்கத்தில் நிலம்பூர் வேலின்னு பெரிய அதிக மலைங்க அந்த இடம்லாம். அப்போ அந்த அதிக மலையான இடத்துல மண் உயரமும் 60 அடி மண் உயரம் உள்ளது. இப்போ நீங்கள் நம்ம திருவண்ணாமலையோ திருப்பதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாறை தான் உருணும், மேல் மண் தான் இருக்குது, அதில் அடிமண் கிடையாது. இங்கே நீங்கள் நம்ம கூடலூர், மூணாறு, பொள்ளாச்சி, வால்பாறை, நம்ம வயநாடு இதெல்லாம் வந்து 60-70 அடி மண் உயரம் இருக்குது, தாய் மண்ணே. அந்த பூமி ரொம்ப அதனால தான் உங்களுக்கு வளமான பூமியாக இருக்குது. அதிக மழையும் வேறு, வளமான மண். ஒரே நாளில் 23 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அதுதாங்க இப்போ பிரச்சனை. நமக்கு வந்து எப்பயுமே 6 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் மழை தான் நல்ல மழை. நமக்கு வந்து என்றைக்குமே மலைத்தொடர்கள் நமக்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இப்படி தான் மழை பெய்யும். அப்போ வந்து நமக்கு ஒரு நல்லது ஒரு 60 mmங்கிறது மில்லிமீட்டருங்கிறது 100 மில்லிமீட்டருங்கிறது. இதோடு அந்த 10 சென்டிமீட்டர் மழையோடு இருந்ததுன்னா 100 மில்லிமீட்டருங்கிற மழையோடு இருந்தால் அழகாக இருந்திருக்கும். எப்போ உங்களுக்கு 100 சென்டிமீட்டருக்கு மழையை விட எக்ஸீட் ஆகுதோ அப்போ நம்ம அரசு கவனத்துக்கு நம்ம எல்லா இடத்தையும் பாதுகாப்பு தன்மை கொண்டு வந்துடணும். இது வந்து 226 mm. 7ஆம் தேதி அடித்தது 226. 24 ஜூலை 7ஆம் தேதி அடித்தது வந்து சூரன்மலை அடித்தது வந்து 400 mm. அது இதை விட உங்களுக்கு டபுள் மடங்கு அது. அதனால் அதில் வந்து திடீர் அது இரவு நேரத்தில், இது பகல் நேரத்தில். இது அட்லீஸ்ட்டுங்க கண் முன்னாடி தெரியறத கொஞ்சம் நிறைய பேர் விலகிருக்கலாம். இது பகல் நேரத்தில் மதிய நேரத்தில் 4 மணிக்கு ஒரு 2 சரிவு நடந்திருக்கு. அதனால் இந்த சிறிய சரிவு தான். பட் இது எதிர்காலத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி தானே. வயநாடு வந்து எதிர்காலத்தில் ஒரு எச்சரிக்கை மணி. இதே தான் கூடலூரோ குன்னூர் பகுதியோ கூடலூர் பகுதியோ இந்த பகுதியெல்லாம் அதிக மண் வளம் உள்ள இடம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிலச்சரிவு கூட இருக்கும். நம்ம வால்பாறை பகுதியிலையும் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இல்லை, இந்த குறிப்பாக இந்த இடத்துல வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் சார் இருக்குது. ஆமாம், ஏன்னா டேஞ்சர் ஜோன் தான், டேஞ்சர் ஜோனில் இருக்குது. இங்கே போயிட்டு ஒரு 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், இந்த டனல் ப்ராஜெக்ட் வந்து இங்கே நடக்குதான் சார். ஒரு 8 கிலோமீட்டருக்கு வந்து இரட்டை டனல் அமைக்கிறதுக்காக. உங்களுக்கு பருவகாலத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒரு அறிவியல் உலகமாக போச்சுன்னு வருத்தமாக இருக்குது. ஏன்னா பருவகாலத்தில் அந்த இடம்லாம் அடிப்படக்கூடிய காலம். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு மே மாதத்துக்கு பிற்பாடு கட்டுமான பணியை நிப்பாட்டியிருக்கணும். இந்த உங்களுக்கு மழைக்கால தொடரில் இப்போ நமக்கு அதே மாதிரி தான் சென்னையில் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எந்த குழி நோண்டுறதோ எந்த விதமான வேலைகளையோ எடுத்தே செய்யவே கூடாது. வர்ற நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்குது. அடுத்து இதே மாதிரி பிரச்சனை நமக்கு ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில் இருக்குது. நமக்கு இப்போ ஐப்பசி, கார்த்திகை, கடமலை அந்த காலகட்டங்களில் நீங்கள் இதே மாதிரி குழி நோண்டுறதோ ப்ராஜெக்ட் போட்டு மண்ணை நோண்டி வைக்கிறதோ இதெல்லாம் இருந்தால் தண்ணி பூந்து அடித்து அப்புறம் எல்லாத்துக்கும் உயிர் சேதம் வரும். இல்லை, வயநாடு மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து இந்த டனல் அமைக்கிறது அவசியம். டனல் வந்து அது நல்ல ஒரு இதுதான், முறை தான். அது அந்த காலத்தில் வந்து மண்ணை கொட்டி நிரப்புறது, கொட்டி வைக்கிறது அதெல்லாம் வந்து இந்த பருவ காலத்தில் அவங்க தவிர்க்கணும். ஏன்னா இது வந்து அந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மேன்மேட் டிசாஸ்டர். கண்டிப்பாக மேன்மேட் தான், இது மேன்மேட் டிசாஸ்டர். அதில் ஒன்றும் வெளியே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து மண் கொட்டி அவ்வளோ டனல் எடுத்து மண்ணை வெளியே கொட்டுறாங்க இல்லைங்களா, அந்த கொட்டும் பணியெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு அறிவியல் ரீதியாக செஞ்சதாக தெரியல.
டம்ப் பண்ணி இருந்திருக்காங்க, எல்லாம் கொட்டி வச்சுருந்துருக்காங்க மலை அதுக்குள்ளே தண்ணி பூந்து விளையாண்டுருச்சு. ஓகே. தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் எந்தெந்த ஏரியாவுக்கு இருக்குது? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலையும் நிலச்சரிவு ஏற்பட்டது, திருப்பதியிலையும் நிலச்சரிவு ஏற்பட்டது இல்லை. இல்லையா? இந்த நிலச்சரிவுலாம் வந்து உங்களுக்கு மேல் மண் மட்டும்தான். இதில் வந்து கீழே பாறை வந்து தாய் பாறையும் இருக்குது. தாய் பாறை இது வந்து இதில் வந்து அதிகம் பத்தம் போட்டிங்கன்னா ஒரு 5 அடி 10 அடி தான் மண்ணே, திருப்பதிலையோ திருவண்ணாமலையிலையோ. இது வந்து கொஞ்சம் மேல் மண் கொஞ்சம் தளர்ந்த உடனே ஈரப்பதம் அதிகமானதுனால பாறைகள் நழுவிடுச்சு. திருப்பதிலேயோ திருவண்ணாமலையிலையோ பாறைகள் வந்து தாய் மண் கொஞ்சம் தளர்ந்த உடனே மண் வெயிட்டு தாங்காமல் அதை நவுத்திட்டு வந்துருச்சு. அதனால் மலையில் உருட்டிகிட்டே வந்துச்சு கல் பாறை எல்லாம். அது மக்கள் பயந்துட்டாங்க. இது நிலச்சரிவு கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு 60 அடி 70 அடி மண் ஒரே உங்களுக்கு குழம்பு கொலன்னு ஒரு சிமெண்ட் காங்கிரீட் மாதிரி ஒரு மழை தண்ணி இதாகிடும், மண் சோக்காயிடும். அப்போ அவ்வளோ வந்து உங்களுக்கு சிமெண்ட் காங்கிரீட்மா வந்து கொண்டு வந்து ஒரு பம்ப் பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரியே தாங்க எல்லாம் உலையாக வந்து கொட்டும். அதனால் இந்த உலை வந்து திருவண்ணாமலை திருப்பதிலாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ரொம்ப அபாயமாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரி இடங்களில் வந்து நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொடைக்கானல் வந்து அவ்வளோ தாய் மண் அதிகம் இல்லை, பாறைகள் தான் கூட. அதனால் கொடைக்கானல் நிலச்சரிவு இருக்காது, பாறைகள் வேணால் உருண்டு வரலாம், அந்தளவிட நிற்கும். ஊட்டி உங்களுக்கு வால்பாறை, நம்ம பகுதியில் கேரளாவில் மூணார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேஞ்சர் ஜோன். அதனால் நீங்கள் அங்கங்கே நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியதான். வயநாடு வந்து அது இப்போ உங்களுக்கு வந்து அது நல்ல தெரிஞ்ச ஒரு பேய். இனிமேல் அதை பேயை ஓட்டுறதுக்கு வெளியே கரெக்டாக அந்த ஜூன் மாதம் ஜூலை வந்ததுன்னா நீங்கள் தயாராக வச்சுக்கணும். ஓகே. இதுக்கப்புறம் அங்கே யாருமே இருக்கக்கூடாது சார், பொதுமக்கள் யாரும் இருக்க அப்படிலாம் இல்லைங்க. அது நல்ல அழகான பூமி நல்லா அங்கே தான் வந்து எல்லா ஏலக்காயிலேருந்து பட்டை லவங்கம் எல்லாமே அங்கே தான் விளையுது. வயநாடு சொர்க்க பூமி. அதில் மக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சரிவு மண் நில இது இருக்குல்ல, தாழ்வான பகுதியில் உயரப்பகுதியெலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல எந்த மண் நோண்டுதலோ மண் விளையாடலாம் வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி தான் இயற்கையை அப்படியே பாதுகாத்துட்டோம்னா இவ்வளவு காலமாக இல்லைங்களே. ஆனால் இனிமேல் வந்து எல்னினோங்கிற இந்த சகாப்தம் வந்து இது வந்து நமக்கு வந்து வறட்சியும் கொடுக்கும், திடீர் மேக வெடிப்பு மழையும் அடிக்கும். நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 3 மாதம் நமக்கு கண்டை இருக்குது. இதனால் இந்த வருஷம் பட்டு கண்டை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு தாழ்வு நிலை மண்டலம் உருவாகி அதில் வந்து மழை பெய்யும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில். நம்முடைய வடகிழக்கு பருவக்காட்டுங்கிறது கடலில் வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிலையை உருவாக்கும், தாழ்வு மண்டலத்தை லோ ப்ரெஷர் பாயிண்ட் உண்டாக்கும். அந்த தாழ்வு மண்டலத்தை வந்து இப்போ இது உசிப்பிடும். இந்த எல்னினோங்கிற நிகழ்வு இதை உசிப்பிடும். இது நார்மலாக ஒரு 50-60 கிலோமீட்டர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறத 110-120 கிலோமீட்டர் ஆகும். இந்த வருஷம் சூப்பர் சைக்கிளோனுங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து 160 கிலோமீட்டர் தாண்டும். அப்படி 160 கிலோமீட்டரை தாண்டி ஒரு புயல் வங்கக்கடலில் உருவானா ஐப்பசி கார்த்திகை மார்கழி இல்லைதா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இந்த மாதிரி உருவானா வேற ஆபத்து வரும். ஏன்னா சூப்பர் எல்னினோவில் வந்து நம்ம ரொம்ப இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உலக அறிவியல் எல்லா தடங்களும் ஒரு 5 மேஜர் ஆய்வுகள் இருக்குது, ஆய்வுக்கூடங்கள். 5 உருவங்களும் இதனுடைய பெரிய பாதிப்பு இருக்குன்னு ஒரே மாதிரியே சொல்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் கருத்துக்கள் வேறுபடும். அப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம் அதை. இந்த தடவை வந்து உலக ஆராய்ச்சி நிறுவனம் எல்லாமே இந்த வருஷம் எல்னினோ பே ஆஃப் பெங்காலில் அந்த வங்கக்கடலில் ஒரு அதிதீவிர புயலாக தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. ஆமாம், அதனால் அதிதீவிர புயல் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உள்ள வெள்ளமாயிரும். நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் சட்டார்னு மண்ணும் கல் அடிச்சுட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆற்றுப்படுகை எல்லாருமே ஒரு வைகையோ தாமிரபரணியோ காவேரியோ பெண்ணையாத்தோ இல்லை பாலாரோ எங்கேயுமே ஆற்றுப்பகுதியில் தாழ்வான பகுதியில் உள்ளவங்கலாம் ஜாக்கிரதையோடு இருக்கணும். கிராமங்கள்லாம் குறிப்பாக இந்தந்த மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மேக வெடிப்புக்குங்க இப்போ கணக்கு பண்ண முடியல. ஏதாவது குறிப்பாக அப்படி வரும்னு சொல்லி அந்த வானிலை அறிக்கையை வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தெரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் அடுத்த 24 மணி நேரத்தில்பாங்க. இப்போ அதெல்லாம் பழைய காலம். இப்போல்லாம் எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து மாறுது. அது அந்த வானமண்டலம் ஆரோக்கியத்தை இழந்ததுனால ஓவராக நிலக்கரியும் பெட்ரோல் டீசல்லாம் கக்குறோம் இல்லைங்களா, அதனால் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு தான் அவ்வளோக்கும் காரணம். அது கடல் சூடாக்கிடுச்சு. கடல் சூடு வந்து நம்மளை தாக்குது. அதனால் உங்களுக்கு வந்து கடல் இப்போ நம்மக்கிட்ட இங்கே சூடு ரொம்ப பூமிக்கு மேலே வந்து தாவரங்கள் இருக்கிறனால சூடை வாங்கிக்குது. அது இல்லைனா ஏரி நீர்நிலைகள்லாம் வாங்கி தாவரங்கள்லாம் வாங்கி நம்மளை ஓரளவுக்கு காப்பாற்றுது. கடல் தானே அது. அந்த கடலில் அவ்வளோ வெப்பம் கீழே இறங்கும்போது கடல் சூடாயிரும். மேல்கடல் சூடாகும் போது இந்த விளைவுகள்லாம் வரும். ஓகே. வருஷம் சென்னைக்கு பெரிய ஆபத்து இருக்குன்ற மாதிரியே சொல்லுவாங்க இல்லையா சார்? இந்த வருஷமும் இருக்கா? இல்லைங்க, அக்டோபர் நவம்பர் எந்த காலமும் நமக்கு ஆபத்து.
இந்த வருஷம் கொண்ட மிக 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 பேரிடர் உள்ள ஆபத்து. இந்த ஆண்டு அப்படி கணக்கில் எடுத்துக்கணும். உலக அறிவியல் டேட்டா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு 200 mm ரெயின்ஃபாலுக்கு மேலே கூடுதலாக இருக்கலாம். இப்போ வயநாட்டில் அடித்த மழை மாதிரி அதே அளவுக்கு மேலே அதை விட கூடுதலாகவும் இருக்கலாம். இந்த கடலோர மாவட்டம் 14 மாவட்டங்கள் இருக்குது. அந்த கடலோர மாவட்டங்கள் 14லேயும் நமக்கு இந்த நாகப்பட்டினத்துக்கு வடக்க நமக்கு மீஞ்சூர் வரையிலும் அந்தாண்ட ஆந்திரா கடற்கரை, அந்தாண்ட ஒரிசா கடற்கரை, இது ஒரிசா வரலும் வந்து இது வந்துங்க அந்த புயல் தடம் வந்து நாகப்பட்டினத்திலிருந்து விசாகப்பட்டினத்துக்கு இடையில தான் திருப்பி அடிச்சிருக்கு. 80% வந்த புயல்களில் 80% திருப்பி அடித்தது நாகப்பட்டினத்துக்கும் விசாகப்பட்டினத்துக்கு இடையில தான். அதனால் இந்த பகுதியில் உள்ள வங்கக்கடல் பகுதியில் எல்லோருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேரிடர் மேலாண்மை யுக்தி பயங்கரமாக கையாள பண்ணிருக்கோம். இப்போ காலநிலை மாற்றங்களை கணிக்க முடியுதா சார்? காலநிலை மாற்றம் கணிக்க முடியாதனால தான் இதை வந்து அபாயகரமான மழைன்னு ப்ராடாக சொல்லிவிட்டாங்க. இல்லைன்னா மழை அளவு இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்ல முடியல. நீங்கள் போன இதில் வந்து இப்போ வயநாட்டில் வந்து இப்போ உங்களுக்கு மேப்பாடியில் நடந்த நிலநடுக்கெல்லாம் அன்னைய தேதிக்கு அந்த இடத்துல 226 mm மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் திடீர்னு அன்னைக்கு சடனாக காலையில் ஒரு மேகம் வந்திருக்கு, 11 மணிலேருந்து அடித்து 4 மணிக்குள்ள அடித்து நொறுக்கியிருக்கு. அதனால் இதை வந்து கணிக்க முடியாதுங்க. இதை அப்போ தான் கணிக்க முடியும். அதை சொல்லும்போது தான் ஐயோ அப்படி ஒரு ஆபத்து வருது பாருங்கும்போது தான் நம்ம பேரிடர்லாம் போயிடுறாங்க. மூவ் ஆகுறாங்க. அது அங்கே போயினாலும் நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் விஸ்தீர்ணம் எந்த இடத்துல அடிக்கும் தெரியாது. இல்லை சார், ஆல்ரெடி அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, மண் சரிவு ஏற்பட்டு அவங்க இருக்கிறவங்களே மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் பேரிடர் வந்தால் சார் எவ்வளோ பெரிய ரெஸ்கியூ டீம்ங்கிறது அந்த பேரிடர்களை நிவாரண பணி செய்கிறாங்கல்ல, அந்த ரெஸ்கியூ டீம்ங்கிற நிவாரண பணி மக்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் தலைக்கு மேலே வெளில போகும்போது நீங்கள் அப்படி நீந்தி போவீங்க. அதே மாதிரி ஹெலிகாப்டர் எதுவுமே போக முடியாது அந்த காற்றுக்கு. அதனால் ஒரு ஹெலிகாப்டர்லேயே உணவு போடலாம், தண்ணி கொடுக்கலாம், அந்த வேலையில் முடியாது. நிலப்பகுதியிலேருந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம மனிதனாக தானே போய் சேரணும். ஒரு தாசில்தாரோ ஒரு ஆர்டிஓவோ கீழே உள்ள பணியாளர்களோ அது மக்கள் பணியாளர்கள் எல்லாருமே வந்து தானே காப்பாற்றிக்கிட்டு தானே அப்புறம் அங்கே போவான். அதனால் அந்த பேரிடர் காலங்க ஒன்றுமே பண்ண முடியாது, தத்தளிக்கணும். அப்போ நீங்கள் அரசாங்க இயந்திரம் வந்து தத்தளிக்கும் போது தனி மனிதர்களும் அந்த கிராமமோ உள்ளூர் தளவாடங்களை இப்போ ஸ்ட்ராங் பண்ணும். இனிமே வந்து உள்ளூர் தளவாடங்களை ஸ்ட்ராங் பண்ணி இப்படி ஆபத்து வரும், நாங்கள் வர்றது முன்ன பின்ன கூட இருக்கலாம், உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அம்சம் வச்சிங்க அப்படின்னு தற்காப்பு அம்சம், இதுக்கு பேருங்க தற்காப்பு அம்சம் கொண்டு வரணும். இப்போ அதுதான் இப்போ பேரிடர்வில் இந்த வருஷம் புதுசாக நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா இந்த ரெசார்ட்லாம் கட்டுறாங்க இல்லையா சார், ரோடு போடுறது, ரெசார்ட் கட்டுறது, இதெல்லாம் ஒரு சுற்றுலா தலத்துக்காக பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப ஆபத்தான விஷயம் தானே சார்? இல்லைங்க, இப்போ மக்கள்லாம் என்னமோ தெரிஞ்சுக்குவாங்க, என்னமோ ஜூன் ஜூலை பக்கம்லாம் அந்த பக்கம் போக மாட்டாங்க. உங்களுக்கு இப்போ இந்த தென்மேற்கு பருவக்காற்று பீரியடில் வந்து ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்துக்கலாம். இப்போல்லாம் சயின்ஸ் அறிவியல் வந்துடுச்சிங்க. இனிமேலாம் ரிசார்ட்லாம் அவ்வளோ தூரம் அந்த காலகட்டங்களில் ஓடாது. மே வரையிலும் ஓடும். ஜூன் மாதம் இருந்து கேர்ஃபுல்லாக எல்லாம் வெக்கேட் பண்ணிக்கணும். இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அகைன் செப்டம்பரில் அது ரொம்ப ப்ளீஸிங் ஆகிடும். உங்களுக்கு கேரளா பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை செப்டம்பர்லேருந்து நல்லா ஆகிடும். இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இருக்குது பாருங்கள், மோசமான மாதம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு, அதுவும் மலையாளத்துக்கு. அதே மாதிரி இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அது அவங்கள பாதிக்காது, நம்மளை பாதிக்கும். வங்கக்கடல் வந்து தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் ரொம்ப பாதிப்பாக இருக்கும். உள் மாவட்டங்களில் வந்து மேக வெடிப்பு வரும். இங்கே கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது வந்து சாதாரண தாழ்வு மண்டலம் இல்லாமல் உசுப்பிய தாழ்வு மண்டலமாக மாறும். அதாவதுங்க ட்ரிகர்ட், அதாவது உசுப்பி விடுறது. அது வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்திலேயே போகிறத 110 கிலோமீட்டருக்கு மேலே 140 கிலோமீட்டருக்கு போயிட்டு 140 கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு லைஃப் டேஞ்சர். அது யாரும் மனிதர்கள்லாம் யாரும் கிட்ட போய் எதுவும் வேலை செய்ய முடியாது. இயற்கையை வந்து நம்ம சேதப்படுத்தாமனாலே இந்த மாதிரி இல்லைங்க, சேதப்படுத்தியாச்சு. வானமண்டலத்தை நம்ம இப்போ 200 ஆண்டுகளாக சேதப்படுத்திட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இப்போ உலக நாடுகள்லாம் அதனால் வந்து இயற்கை மின்சாரத்துக்கு போயிட்டுருக்காங்க. அதனால் உங்களுக்கு பயங்கரமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே காத்தாடி மின் காத்தாடிகள்லாம் ட்ராவல் பண்ணதை பார்த்துருப்பீங்க. எல்லாம் மின் காத்தாடிகள், சோலார் லைட்டு எல்லாம் அங்கங்கே போட்டுங்க. நிலக்கரியும் பெட்ரோல் டீசலை குறைக்கும் அப்படிங்கிற உலகம் ஒற்றுமையாக இருக்குது. அது வந்து இப்போ எல்லாம் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேரிடர் மேலாண்மையும் உலகம் பூரா வந்துருச்சு. ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவோம். அதாவது லாஸ் அண்ட் டேமேஜஸ்ங்கிறது இழப்பு, அதனுடைய தாக்கம், அதனுடைய அளவு, அதனுடைய டேமேஜஸ்னால் அதனுடைய பாதிப்பு, இழப்பும் பாதிப்பும் இது எதிர்காலத்தில் ரொம்ப கூட இருக்கும். இழக்க வேண்டியிருக்கும், பாதிப்பு ரொம்ப தூரத்துக்கு 6 மாதம் ஆகும் ரெக்கவரி பீரியட்னு சொல்கிறது, திரும்ப பெறுதல். அந்த திரும்ப பெறுறது வந்து திரும்பி நம்ம நார்மலாக நம்மளை கொண்டு வரதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆகும். இந்த பூமத்திய ரேகை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு, நம்மளாம் பூமத்திய ரேகை சுற்றி இருக்கோம், நமக்கு வந்து பாதிப்பு அதிகம் இருக்கும். அதனால் வந்து இழப்பும் பாதிப்பிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். உலக நாடுகள்லாம் அது உதவி செய்கிறாங்க.
இந்த 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், இந்த டனல் ப்ராஜெக்ட் வந்து தொடரணுமா இல்லை கைவிடணுமா சார்? சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது. இவங்க ஒரு டெம்பரவரி மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஃபெயில்யூர் ஆகிருக்கு. ஓகே, டனலிங் முடித்த பிற்பாடு அது இப்போ சேஃப் தானே. அது உங்களுக்கு மலைச்சரிவோ நிலச்சரிவோ எதுவும் மேலே நடந்தாலும் அது டனல் அது ஒன்றும் ஆபத்து வராது. ஓகே. ஆனால் வயநாடு அந்த பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய குன்றுகளுக்கு இடையில கீழே அழகான ஒரு சின்ன நகரமாகுது அந்த இடம். வயநாடு அதில் தான் ரிசார்ட்டு எல்லாம் கட்டியிருக்காங்க. மேலே எட்டி பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் பாறைகளே இல்லை, வெறும் நல்ல மண் மலை உள்ள இடம். அதனால் நிலச்சரிவுக்கு வருடம் அந்த இடம் இருக்கும். நிலச்சரிவுக்குங்க நமக்கு சரிவு வராத அளவுக்கு அங்கங்கே வந்து கட்டுமான பணிலாம் கட்டணும். இனிமேல் இப்போ நார்வே டென்மார்க்லாம் போனீங்கன்னா நிலச்சரிவுக்கு பயங்கரமான, ஏன்னா மலைகளுக்கு இடையில தான் எல்லா ட்ராவலும் அங்கெல்லாம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்வேலெலாம் வந்து அவ்வளோ பெரிய மலைகளுக்கெல்லாம் வந்து கம்பி வலை கட்டி இழுத்து கட்டியிருக்காங்க. ஒரு விரல் சுண்டு விரல் தம்பி மொத்தத்துக்கு கம்பி வலை எல்லாம் கம்பி மெஸ்ஸுன்னு சொல்கிற மாதிரிங்க. கம்பி வலை போட்டு பாறைகளில் இறுக்கி அங்கங்கே வச்சுருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு பொது செலவு ஜாஸ்தியாகும். அது மாதிரி நம்ம ஊட்டி, உங்களுக்கு வயநாடு, குன்னூர் பகுதி, பால்பாறை பகுதி எல்லாத்துலேயும் நிலச்சரிவு பகுதியெல்லாம் ஏற்கனவே நம்ம மேப்பிங் பண்ணியிருக்கோம். நிலச்சரிவுக்கெல்லாம் மேப்பிங் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. டீட்டெயில்ஸ் இருக்குது. சயின்டிஃபிக்காக இன்னும் மேனேஜ் பண்ணணும். போய் அதை உள்ளூர் மக்களுக்கு நம்ம தெரிவிக்கணும். ஐயா உங்கள் ஊர் இந்த உங்களுக்கு இந்த ஆபத்து இருக்குது, இந்த ஆபத்து வரும்பொழுது நீங்கள் இப்படி இருந்துக்கணும், அதை பாருங்கள். மண் சரிவு மழை கூட இருந்ததுன்னா கொஞ்சம் வெளிப்புறமாக இருங்க, கொஞ்சம் அந்த கிட்டக்க இருக்கிறவங்க கொஞ்சம் நகர்ந்துருங்க. இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வரணும். இன்னும் உங்களுக்கு ப்ரீ வார்னிங் சிஸ்டம், அதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஃபோர்காஸ்டிங் வரப்போகுது பார்த்துருங்க அப்படிங்கிறலாம் இனிமேல் எதிர்காலத்தில் வந்து நம்ம நிறைய கொடுக்குறோம். வானிலை அறிக்கையெல்லாம் உங்களுக்கு அருமையான வானிலை அறிக்கை. ஏன்னா உலகம் WMO இருக்குது, வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். அது உலக வானிலை மையம் வந்து இந்தியாவினோட வானிலை மையத்தோடு அன்றாடம் உங்களுக்கு கலந்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் மீனம்பாக்கத்தை விட ஒரு நம்ம வேறு யாரும் தனியார்கள் சொல்லலாம் நம்பக்கூடாது. மீனம்பாக்கம் வானிலை அறிக்கை என்ன சொல்லுதோ அரசாங்கம் இது அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அவங்க என்னமோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வானிலை அறிக்கை வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மேனேஜ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் மரியாதை செலுத்தணுங்க. ஆரஞ்சுனா வந்து உங்களுக்கு அத்தியாவசிய பொருள்லாம் உங்களுக்கு காலியாகுது, கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது, போக வேண்டிய இடத்துக்கு போகாதீங்க அப்படிங்கிறது ஆரஞ்சு அலர்ட். ரெட் அலர்ட்டும் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். ரெட் அலர்ட் நீங்கள் கொடுத்தா கூட மக்கள் வண்டி பிரயாணமோ மக்களோ நிப்பாட்டுறது இல்லையே. இப்போ வயநாடுக்கு ரெட் அலர்ட் தான் கொடுத்து இல்லைங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டாங்க. அது அந்த இடத்துல ஆரஞ்சு அலர்ட் தான் இருந்திருக்கு. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆரஞ்சு அலர்ட்னா அப்பா உடைமைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் சோறு தண்ணிக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், பார்த்துருங்கன்னு அர்த்தம். சிகப்பு கொடுக்கல, டேஞ்சர் கொடுக்காத முன்னாடி டேஞ்சர் வந்துருச்சாங்க. அதனால் இதுதான் உங்களுக்கு பேரிடருங்கிறது. இது இன்னும் பேரிடருங்கிறது இன்னும் உங்களுக்கு எதிர்பாராத வண்ணம் வரும். அது எல்லாம் அடிக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து மேற்கு பகுதி, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நம்ம கடலோர பகுதிகள். இனிமேல் தமிழ்நாடை பொறுத்தவரைங்க மேலாண்மை யுக்தி தான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இவனை மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.